பயன்பெறும் வகையில் வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் கட்டண வரி, தொழில் வரி, தொழில் உரிமை கட்டணம் மற்ற இதர வரி இல்லா வருவாய் இனங்களை இணைய வழியில் வசூல் செய்திட https://vp tax and DNRD கவர்மெண்ட் என்னும் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்து மூலியமாக எல்லாமே கம்ப்யூட்டர்ல ஆன்லைன் மூலமாக நம்ம ரசீது எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு வரி விதிப்பு பண்ணி நான் ரசீது கொடுத்துட்டேன் அப்படின்னா போன வருஷத்துலேருந்து இருக்கு. இப்போ ஒரு மாசமா ஓப்பன் ஆகல. ஏன் ஓப்பன் ஆகலைன்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, இப்போ வந்து நான் டோட்டலாக தமிழ்நாடு வரல எந்த பஞ்சாயத்துலையும் இப்போ வந்துட்டு வீட்டு வரி ஒரு மாசமா நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. காரணம் வீட்டு வரியை மறுசீராய்வு பண்ண சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்ல. அதாவது வீட்டு வரியை கூட்ட சொல்லிட்டாங்க கூடுதலா. அதாவது ஒருத்த வந்துட்டு இப்போ நம்ம உத்தேசமா வந்துட்டு ஒரு வீடு வந்துட்டு இங்கே வந்துட்டு பெரும்பாலும் 220 ரூபா தான் அதிகபட்ச வரி போட்டிருக்கோம் வீட்டுக்கு. பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறத ஆமா கூரை வீடுகளுக்கு 110 போட்டிருப்போம், இல்லை 155 65 போட்டிருப்போம். இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த வீடை பார்த்து அளந்து சதுரடி அடிப்படையில் நீங்க வரி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஒரு மாசமா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகவே இல்லை. அதுக்கான தீர்மானம் முந்தா நாள் வந்துட்டு கலெக்டர் அறிவுறுத்தல் மேல வீடியோ அவர்கள் வந்துட்டு எங்கள் எல்லாத்தையுமே தீர்மானம் போட்டு அந்த சதுர அடிப்படையில் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, பஞ்சாயத்துக்கு எப்படி வருவாயை கூட்டணும்னா வரியை சொத்து வரியை கூட்டுங்க, அங்கே இண்டஸ்ட்ரியல் இருந்தால் அந்த வரியை கூட்டுங்க, கடைகளுக்கு வந்து மாதிரி வணிக கட்டணம் இருந்தால் அந்த வணிக அடிப்படையில் ரசீது கொடுங்க, வீட்டு வரி அடிப்படையில் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் 3 வாரம் அதிகபட்சம் 10 நாள் சரியாயிட்டு நம்ம வந்து வீட்டு வரி கொஞ்சம் கூட்டித்தான் ஆகும். அதனால நீங்கள் வந்துடக்கூடாது. அரசாங்கம் வந்துட்டு கூட்ட சொல்லி அதனால இந்த வெப்சைட் இப்போ முடக்கமாக இருக்கு. அது வந்துட்டு இப்போ 220 ரூபா இருக்கு அப்படின்னா நான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆய்வு பண்ணுவோம். பெரிய வீடுகள் வச்சிருக்காங்க அவங்களுக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக வரும். இல்லை கம்மியாக தான் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 20 ரூபா ஒரு 30 ரூபா மணிக்கு தான் ஏற்ற போகிறோம், கூட வைக்கிற மாட்டோம். ஆனால் பெரிய பில்டிங் பெரிய பெரிய ஒரு ராயலா வீடு கட்டி காம்பவுண்ட் வாலோட இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு 220 இல்லை, அவருக்கு கொஞ்சம் கூட தான் செய்யும். அப்படி வந்துட்டு ஃபீல்டு ஒர்க் இன்னும் 2 நாளில் ஃபீல்டு ஒர்க் ஆரம்பிச்சு